சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எல்லா அமைச்சர்களுடைய பேட்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த லீக்கேஜை நாங்கள் சரி பண்ண போகிறோம், லீக்கேஜ் இருக்குது அப்படின்வாங்க. அது என்னென்னா உங்களுக்கு சிஸ்டம்குள்ளே வர வேண்டிய காசு வந்து வெளியே போகுது. அப்போ அதை வந்து எப்படி நாம் தடுக்கிறது அப்படின்றதான். உங்களுக்காக வந்திருக்கேன், உங்களால் தான் நான் இங்கே இருக்கேன், உங்களுக்கு நல்லது பண்ண தான் நான் இருக்கேன். நான் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இபி ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை செஞ்சவங்க வந்து ஒரு ரூல் இருக்கா, நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களை வேறு ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போடக்கூடாது, இங்கே உள்ளே போகணும். நீங்கள் கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்க கார்பரேஷனுக்குள்ளேயே தான் வேலை செய்வாங்க. எப்படி ஜெயலலிதா அம்மையார் தொடக்கத்தில் அவங்க பேசுகிறதுக்கும் பின்னாடி அவங்க பேசுகிறதுக்கும் ஒரு பெரிய முதிர்ச்சி தெரியுது அவங்களுடைய பேச்சில். அதே மாதிரி இவர் ரொம்ப இளைஞர். இல்லை, நீங்கள் அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இங்கே வந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள், மொழி, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அதை சார்ந்த ஒரு அரசியல் தான் வந்து இங்கே இருக்கிறது. அதை சார்ந்து ஒரு அரசியல் திட்டங்கள், அது அரசாங்கமாக இருந்தால் கூட இந்த பேசிக் விஷயங்களை எல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது. இந்த ஃப்ரேம் ஒர்க் உள்ளே தான் ஆல்ரெடி இவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் உள்ளே தான் வந்து உங்களால் பணியாற்ற முடியும். அதுதான் வந்து இந்த பட்ஜெட்டில் ஆளுநருடைய உரையும் வந்து அதுதான் சொல்கிறது. நீங்கள் ஆளுநர் உரையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பெரிய டீவியேஷன் ஒன்றும் இருக்காது. கடந்த அதிமுக திமுக ஆட்சி காலங்களில் என்னென்ன மாதிரியான திட்டங்களை பண்ணுறாங்களோ, இப்போ இந்த திட்டங்கள்லாம் வந்து நம்ம ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் வந்து மக்களுக்கு பெரிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அது உதவி இருக்கிறது அப்படின்னும்போது, அந்த திட்டங்களில் பல திட்டங்களில் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த திட்டங்களையும் வந்து நாசப்படுத்தி இருக்கிறது. மக்களுக்கு போய் சேர்கின்ற அந்த பெனிஃபிட்ஸும் வந்து அது குறைத்திருக்கிறது. அப்போ முதல்ல எதை வந்து நாம் சரி செய்ய வேண்டும்? பல இடங்களில் அவங்க எல்லா அமைச்சர்களும் ஒரு வார்த்தை பேசுவாங்க. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களுடைய பேட்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த லீக்கேஜை நாங்கள் சரி பண்ண போகிறோம், இங்கே லீக்கேஜ் இருக்குது அப்படின்வாங்க. அது என்னென்னா உங்களுக்கு சிஸ்டம்குள்ளே வர வேண்டிய காசு வந்து வெளியே போகுது. அப்போ அதை வந்து எப்படி நாம் தடுக்கிறது அப்படின்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மாக் எடுத்துக்கங்க. எல்லாரும் இந்த 10 ரூபா பாட்டில் அப்படின்னு பேசுகிறாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் தாவேக்காவும் அதை விமர்சனம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஏன் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு அமைச்சர் பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். பட் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு காசை வந்து லஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது. இது எல்லாமே இவங்க தோண்டி தோண்டி எடுக்க பல விஷயங்கள் வருகிறது. பல இடங்களில் வந்து இவங்களால் ஒரு கட்டத்தை தாண்டி போகவே முடியல. காரணம் என்னென்னா அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் நிறைய தோண்டினீங்கன்னா நிறைய அதிகாரிகளுடைய பெயர்லாம் வந்து அது உள்ளே வரும் அப்படின்னும் போது அந்த ப்ராசஸையே ஸ்லோ டவுன் பண்ணுறதோ அல்லது நீர்த்து போகக்கூடிய நடவடிக்கைகள்லாம் வந்து உள்ளே நடக்குது. அதை மீறி தான் வந்து பல விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ ஃபார் உதாரணத்துக்கு டிஎன்இபியில் உங்களுக்கு வந்து 2021 5900 பேருக்கு கேங்மேனுக்கு அவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்கல. 21லேருந்து 2026 வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லை. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ஒயிட் பேப்பர்லேயே சொல்லியிருக்கிறது என்னென்னா டிஎன்இபியில் மட்டும் 350க்கும் குறைவான நபர்கள் தான் வந்து அந்த 6 வருஷத்தில் ரெக்ரூட்டே பண்ணியிருக்காங்க, புதிதாக வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் போட்ட அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு இப்போ இவங்க மொத்தமாக அவங்களுக்கு ஆட்கள் எடுத்து வேலைக்கு சேர்ந்திருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350க்கும் குறைவான நபர்கள், 324 300 சில்லற ஆட்கள் தான் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. சில பேர்லாம் வந்து நீண்ட காலமாக ப்ரொமோஷனே இல்லாமல் இருக்காங்க. சில பேரெல்லாம் வந்து அமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ப்ரொமோஷனில் ஒரே நாளில் போடுறாங்க. இபி வரலாறுலேயே கிடையாது. நீங்கள் இபி ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை செஞ்சவங்க வந்து ஒரு ரூல் இருக்கா, நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களை வேறு ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போடக்கூடாதான், அங்கே உள்ளே போடணுமா. ஏன்னா அவங்க வந்து தலைமையகத்தில் வேலை செய்கிறதுனால அவங்க அங்கேருந்து வேறு ஏதோ மாவட்டத்துக்கு போயோ மற்ற விஷயங்களும் போய் பார்க்க மாட்டாங்க. இங்கே கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க கார்ப்பரேஷனுக்குள்ளேயே தான் வேலை செய்வாங்க. இங்கே இப்போ ரீசெண்டாக சில அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கேருந்து எடுத்து ஒருத்தர் வந்து
கன்னியாகுமரிக்கு போட்டிருக்காங்க, ஒருத்தர் வந்து ஒசூருக்கு போட்டிருக்காங்க, ஒருத்தர் வந்து வெவ்வேறு மாவட்டங்களுக்கு போட்டிருக்காங்க. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இங்கே பணி செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது. இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த நடைமுறையெல்லாம் நீங்கள் அங்கங்கே அமைச்சர், அதிகாரிகள் அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா இது எல்லாமே வந்து பணம் கொடுத்தீங்கன்னா தான் நடக்கக்கூடிய விஷயங்கள். பல பேர் அதெல்லாம் கேட்குறதே இல்லை. நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போய் நின்னீங்கன்னா கூட அதற்கு ஒரு விலை என்பது இருக்கிறது. இப்போ ஒரு இபி ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு இபி ஸ்டேஷன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 லட்ச ரூபாலேருந்து 8 லட்ச ரூபா அந்த ஏரியாவை டிபெண்ட் பண்ணி அவ்வளோ காசு அப்படின்னு கேட்குறாங்க. ஏஇக்கு டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ கேட்குறாங்க தெரியும் சொல்லுங்கள்? ஒரு ஏஇ டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு சொல்லுங்கள்? மினிமம் 20 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஒரு நல்ல ஏரியானா 25 லட்ச ரூபா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி அதெல்லாம் வந்து மாற்றப்படுகிறது, மாற்றுவதற்கான முயற்சி நடக்கிறது அப்படின்னா அது ஒரு 60 நாளில் நடந்து முடிக்காது. இப்போ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இட் வில் டேக் டைம்னு தான் பார்க்குறேன். பட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு போய் சேருகிறது அப்படின்னா அதை விட வேறு என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட? அவ்வளோதானே. நீங்கள் சாதாரண மக்கள்லாம் என்னங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகணுன்னா மரியாதையாக நடத்தணும். ஒரு அரசாங்க ஆஃபீஸுக்கு போகிறோன்னா இபிக்கு வந்து பேர் மாற்ற போகிறோம் அல்லது கனெக்ஷன் வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்கள வந்து மரியாதையாக நடத்தணும், பணம் வாங்காமல் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும், முடிக்கணும் அப்படின்றது தான் எண்ணமாக இருக்கும். பல பேருக்கு படிக்க தெரியாது. அவங்கெல்லாம் போகும்போது இந்த அதிகாரிகள்லாம் அவங்ககிட்ட பணம் பிடுங்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. கேட்டால் மேலே வந்து காசு கொடுக்கணுன்றாங்க. ஒரு டிசிடிபி அப்ரூவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு தொகை என்பது கேட்கப்படுகிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கூலில் ரினியூவலுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு தொகை என்பது நிர்ணயிக்கப்பட்டு எல்லாத்துக்கும் ஒரு டாரிஃப் போட்டு பணம் கொடுத்தா தான் எல்லாம் நடக்கும்ன்றாங்க. இன்றைக்கி பணம் கொடுக்காம பல பேர் பல காரியங்களை செய்கிறார்கள் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. பல இடங்களில் அதிகாரிகள் வந்து பணம் கேட்கிறார்கள் அப்படின்றதும் குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 7 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க டிவிஎஸ்சினால். இப்போ ஒரு பயம் அப்படின்றது கீழே இருக்குது. பல இடங்களில் வந்து பணம் வேணாம், நீங்கள் வேலையை பார்த்து கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படும் போது இது தொடர வேண்டும் அப்படின்றது தான் விருப்பமாக இருக்க முடியும். இதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு மாற்றம் வந்து இந்த 60 நாளில் அரசாங்க ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கு. மக்களும் வந்து அதை வந்து அனுபவிக்கிறாங்க. இல்லை, நம்ம மாற்றங்கள்னா அப்படி பெருசாக எல்லாமே மாறிடுச்சு அப்படி இதுவே மாற்றம் தானே. சின்ன சின்ன விஷயங்களில் கடந்த காலங்களில் ஒரு நடைமுறை அப்படின்றத ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் வந்து தகர்த்து உடைக்கப்பட்டிருக்கிறது. புதுசாக அவங்க இது பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் டைட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இப்படியே தொடரும். கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னு நினைச்சிங்களேன், மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் போயிடும். நீங்கள் ஊழலை முற்றிலுமாகலாம் ஒழிக்க முடியாது. ஆனால் அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வந்து குறைக்கலாம். நீங்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் எல்லா வெண்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம், பார்ட்டி ஃபண்ட் எங்களுக்கு கொடுக்காதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கான்ட்ராக்டுக்கு நாங்கள் பேக்கேஜ் போட மாட்டோம், நீங்கள் கான்ட்ராக்ட் எடுங்க, வேலையை மட்டும் பக்காவாக பண்ணி கொடுங்க, எந்த டிலேவும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு எத்தனை முறை கூட்டங்கள் நடந்திருக்குது. நீங்கள் அதிமுக ஆட்சி காலம், அதிமுக ஆட்சி காலத்தில் கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த அசோசியேஷனுடைய தலைவராக இருந்தவர் வந்து திரு எஸ்பி வேலுமணியோடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அஇஅதிமுக நபர் தான். இப்போ அவருக்குள்ளே ஏதோ பிரச்சனையாகி வெளியேறிட்டாருன்னாங்க. இவங்க சந்திரசேகர் அப்படின்ற நபர் தான். அவர் தான் முடிவு பண்ணுவார் யாருக்கு டெண்டர் போகணும், யாருக்கு போகக்கூடாது அப்படின்னு. அந்த சிஸ்டம் அப்படியே திமுக ஃபாலோ பண்ணாங்க. கான்ட்ராக்டர்ஸ் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கான்ட்ராக்டர்லேருந்து உங்களுக்கு எல்லா கான்ட்ராக்டரும் வந்து எல்லா அமைச்சர் ஆஃபீஸோட நல்ல நெருங்கிய தொடர்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பேக்கேஜ் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பேக்கேஜ் அப்படின்னீங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக தெரியும். பெரிய தொகையாக தெரியும் போது பெரிய கம்பெனிகள் தான் வருவாங்க. நீங்கள் சின்ன சின்ன கான்ட்ராக்டர்கிட்ட போய் காசை கொடு அப்படின்னு கேட்டிருக்க முடியாது. பெரிய கம்பெனி வருது, இவ்வளோ கமிஷனு 30%, 40% கமிஷனு. நீங்கள் 30%, 40%லாம் ஈபியில் இருக்குது. ஒரு கான்ட்ராக்டர் சொல்கிறாருங்க 40% அப்படின்னாங்க. கர்நாடகாவில் ஆட்சி கவிழ்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அந்த 40% கமிஷன் தானே.
இங்கே இருக்க கான்ட்ராக்டர்ஸ்லாம் யாரும் வெளிப்படையாக பேசவில்லை. இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல. இன்றைக்கி பல கான்ட்ராக்டர்ஸ் வந்து வெளியே வந்து நாங்கள் புகார் கொடுக்குறோம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க இல்லையா. பல பள்ளிகள் இன்றைக்கி புகார் கொடுக்கறதுக்கு முன் வராங்க இல்லையா. நாங்கள்லாம் லஞ்சம் கொடுத்து ஏமாந்துட்டோம், எங்ககிட்டலாம் காசு அடித்து பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆளை செட் பண்ணி வச்சு அப்படிலாம் பேசுகிறாங்க அது அப்படின்னு வந்து அது எப்படி அது ரெண்டு தரப்பும் சொல்கிறாங்க. திமுக அதிமுக ரெண்டு தரப்புனாலும் அதான் சொல்கிறாங்க. ஆள் செட் பண்ணி வச்சு எல்லாமே இப்படி பேச வைக்கிறாங்க ஊடகங்களில். என்னமோ எல்லாமே மாற்றம் நடந்துச்சு. சரி, நான் கேட்குறேன். நான் இப்போ வெண்டர் மீட்டிங்க்கு வந்தவங்கெல்லாம் வந்து எல்லாருமே கான்ட்ராக்டர்ஸ் தான். உங்களுக்கும் தெரியும், கடந்த ஆட்சி காலத்துலேயும் அவங்க கான்ட்ராக்டர்ஸ் தான் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. பிடபிள்யூடி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடத்துனாங்க இல்லையா. கான்ட்ராக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துனாங்க. அதில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்தவர்கள், வெளிப்படையாக வந்து பேட்டி கொடுத்தவர்கள்லாம் வந்து நீண்ட காலமாக அந்த குமுறலோடு அவங்க அங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்டெல்லாம் மறுக்கப்பட்டு இப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, நம்ம வேலை பார்த்து கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது இல்லையா. அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைத்தாதான் அவங்களுக்கு வந்து குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த ஆட்சி காலங்கள்லாம் அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடைக்கல. சின்ன சின்ன கான்ட்ராக்டர்ஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க வெளியே. ஏன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் ஏதாவது அதிகாரி பார்த்துட்டோ அல்லது இப்போ பேசுறாங்கல்ல. இப்போ பேசுறாங்க. ஒரு சில பேர் தான் பேசுறாங்க, எல்லாரும் பேசல. ஒரு சில பேர் பேசுறாங்க. இப்போ ஒருவேளை இப்படி பேசுறதுனால ஃபியூச்சர்ல இதே நிலைமை தொடர்ந்தா பரவாயில்ல, ஒருவேளை வந்து இது நடக்காம போயிடுச்சுன்னா அப்ப அதனாலதாங்க மற்றவங்க பேசுறது இல்லை. திரும்பவும் பழைய நிலைமை வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நீங்க முன்னாள் முதலமைச்சரோ சரி அல்லது முன்னாள் எதிர்கட்சி தலைவரோ இருக்கட்டும், எல்லாரும் இந்த அரசாங்கம் 5 ஆண்டு காலம் நீடிக்காது, 6 மாதம் கூட நீடிக்காது, நாங்கள் வந்து நீடிக்க விட மாட்டோம் அப்படி இப்படின்லாம் வந்து பேசுவதற்கான காரணம் என்னென்னா, இந்த 6 மாத காலத்தில் அதிகாரிகள் ஏதாச்சும் வந்து தாவேகா அரசாங்கத்துடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து போய் ஏதாவது ஒரு கேஸை போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் 6 மாதம் இல்லை, 1 மாதம் இருந்தால் போதும், 2 மாதம் 3 மாதத்தில் சில வழக்குகள்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க போட்டு விட்டாங்கன்னா, அது வந்து காலங்காலத்துக்கும் அந்த வழக்கை வந்து இவங்களால் ஆட்சிக்கு வந்தால் கூட நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர் மீது போடப்பட்ட அந்த டெண்டர் ஊழல் வழக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பல முயற்சிகளை பண்ணுறாரு. நீதிமன்றம் கண்கொத்தி பாம்பாக அறப்போர் இயக்கம் அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இன்னும் வந்து அந்த வழக்கில் விசாரணை என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் வந்து ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. இல்லை, அவர் மக்களோட தன்னை பிணைச்சிக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு புரியுது மக்கள் தான் தன்னுடைய சக்தின்ட்டு. அவர் மக்களால் தான் அங்கே இந்த இடத்துல இருக்கார். மக்கள் அவர் மீது மிகப்பெரிய அவருடைய ஆதரவாளர்கள், பொதுவெளியில் இருக்க பல பேர் இந்த பழைய ஏற்பாடுகள் மாறணும், புதியது வரணும், ஒரு மறுமலர்ச்சி வரணும் தமிழ்நாட்டில் நினைக்கிற பல பேர் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. அவங்களோட தன்னை ஒரு 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 குடும்பத்தில் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு வரவேற்பறையில் அந்த குடும்பத்தை நம்ம குடும்ப உறுப்பினர்களோடு பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுகிற மாதிரி நான் நினைக்கிறேன். மனம் திறந்து அவர் பேசுகிறார். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கேன், நான் ஒரு பெரிய இடத்துல இருந்தேன், நிறையா சம்பாதிச்சேன், எந்த விதமான சிக்கலும் குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அப்படியே வாழ்ந்துருக்கலாமே, நான் உங்களுக்காக வந்திருக்கேன், உங்களால் தான் நான் இங்கே இருக்கேன், உங்களுக்கு நல்லது பண்ண தான் நான் இருக்கேன், நான் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாம் மாறிட்டுருக்கு. அப்போ என்னை வந்து குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க உறுதியாக சொல்லணும், இப்படி சொல்லுங்கள், இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லணும். அப்படி அவர்களுக்கு சொல்கிறதுக்கு முடியல. அவங்களுக்கு அப்படி சொல்லக்கூடிய திராணி இல்லை. அதெல்லாம் சொல்கிறார். அந்த டேஷை வந்து நம்ம கற்பனைக்கு விட்டுடுறார். என்ன நான் வந்து அதில் ரொம்ப மென்மையான வார்த்தையாக என்ன பார்ப்பேன் அப்படின்னா, அவங்களுக்கு வக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறத வேணால் நினைப்பேன். அது வந்து அவருடைய தரத்துக்கும் அவர் இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் அது வந்து சரியானதல்ல. அல்லது அதை விட நம்ம கற்பனையில் வேறு ஏதாவது உதிக்கலாம். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பேசுகிற மாதிரி தான் அவர் மனம் திறந்து பேசுவதாக நான் எண்ணுகிறேன். போக போக அவர் கனிவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் மாறி எப்படி ஜெயலலிதா அம்மையார் தொடக்கத்தில் அவங்க பேசுனதுக்கும் பின்னாடி அவங்க பேசுனதுக்கும் ஒரு பெரிய முதிர்ச்சி தெரிஞ்சது அவங்களுடைய பேச்சில். அதே மாதிரி இவர் ரொம்ப இளைஞர். இவர் வந்து இன்னும் ஒரு ஆண்டு 2 ஆண்டில் அவருடைய பேச்சில் நிறைய முதிர்ச்சி வரும் அப்படின்றதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. குறிப்புகள் அதிகம் வச்சுக்காத பேச தொடங்கிட்டார், மனசில் இருக்கிறத பேசுகிறார். அது ஒரு நல்ல முறைன்னு நினைக்கிறேன், இதயத்தை திறந்து பேசுவது.
அதை இன்னும் கொஞ்சம் கவனமாக அது வந்து மேடைக்கே உரிய ஒரு பண்போடு அந்த ஒரு தரத்தோடு அவர் பேசுவது என்பது அதுதான் முதிர்ச்சின்னு சொல்கிறேன். அது வந்துடும், கொஞ்ச நாளில் வரும்னு நான் நினைக்கிறேன். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்கவும் அப்படின்றாரு. லஞ்சம் யாரும் கேட்டால் கொடுக்காதீங்க, யாரும் அப்படி அவங்கள அழுத்துனாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் என் அண்ணன் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சிட்டு நீங்கள் அழுத்தமாக சொல்லுங்கன்றாரு. ஆனால் அருகிலேயே வந்து 2 விஜயபாஸ்கர்கள் இருக்காங்க. ஒருத்தர் மேலே வந்து குட்கா வழக்கு குற்றச்சாட்டு இருக்குது, ஒருத்தர் மேலே வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நபர்களை இவர் கட்சியில் அக்காமடேட் பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவெளியில் எப்படி பேசுகிறாரு? ஸோ இது வந்து மக்கள் பார்வையில் எப்படி இருக்கும்? இவர் வந்து எல்லாத்தையும் நம்ம ஒழிப்பேன் அப்படின்றாரு, ஆனால் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கவங்கள கட்சியில் அக்காமடேட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து வரக்கூடிய நாட்களில் இவருக்கே ஒரு அழுத்தமாவோ இல்லை இது இவருக்கே ஒரு நெகட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றது ஒரு சாரார் சொல்கிறாங்க. பொதுமக்கள் பார்வையில் இது வந்து ஒரு சரிவு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இவர்களெல்லாம் இல்லாமல் அவர் வந்து தனியாகவே அவருடைய இயக்கத்தை நடத்தலாம், அவருடைய ஆட்சி அவர் நடத்தலாம். அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவரோடு இருக்கிற பல பேர் அப்படி நினைக்கலன்னு தோணுது எனக்கு. அந்த இடத்த தக்க வச்சுக்கணும், அதற்கு நம்ம நடைமுறை அரசியலுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவங்க தரத்துக்கு கீழே இறங்கி வந்து பதிலடி தரணும்ன்ட்டு நினைக்கிறவர்கள் பெருமளவு தாவேகாவில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். இந்த உயர் அரசியலை பழகணும், உயர் அரசியலை கை கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அவங்க வழியை அவங்க பேச்சை கேட்டால் நாம் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியாது, தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடியாது, ஆட்சியை தக்க வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பெருமளவு இந்த இயக்கத்தில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு அவர் இருக்கார். அவரே கூட அந்த மாதிரி 2 விதமான கருத்து உடையவராக இருக்கலாம். ஒரு பக்கம் வந்து உயர் அரசியலை நம்ம பழகணும்னு நினைக்கிறவராக இருக்கலாம், இன்னொரு பக்கம் இதுதான் நடைமுறை, இதை வந்து இதுக்கு மேலே ஒரு அளவுக்கு மேலே நம்ம திருத்த முடியாது, அதனால் இவர்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நம்ம அரசியல் பண்ணணும், ஏன்னா நம்முடைய எதிரிகள் அவ்வளோ பலம் பொருந்தி இருக்கிறார்கள் அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. சில இடங்களில் கட்சி வலுவாக இல்லை, கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை. இதையெல்லாம் வந்து ஏற்கனவே கட்டமைப்பு இருக்கிற, ஏற்கனவே வந்து மிக அனுபவம் மிக்க ஜெயலலிதா மாதிரியான ஆளுமைகள் கிட்ட வேலை பார்த்தவர்கள் அப்படித்தானே திமுகவே நடத்தினாங்க. அதனால் அதே வழியை, அதே ஸ்கூல் ஆஃப் தாட், அதே சிந்தனையை அவர் கையாள்வதாக தெரிகிறது. எனக்கு வந்து அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து அரசியல் கட்சி நடத்தியோ எனக்கோ உங்களுக்கோ அந்த அனுபவம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், ஏன் இந்த முடிவுக்கு அவங்க வராங்க அப்படின்றது நமக்கு முழுமையாக தெரியாது. வெளியிலிருந்து பார்க்கும்போது இவர்களெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு தான் நானும் ஆழமாக நினைக்கிறேன். இல்லை, இப்போது முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் போனதே வந்து இடைத்தேர்தலை மனசில் வச்சு தான் போயிருக்காரு. கடந்த முறை திருச்சி கிழக்கு அங்கே போய் பேசினார், இப்போ இந்த முறை கரூர். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு 6 அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம்ன்ட்டு ஒரு பக்கம் பேசிட்டு கூடிய தருணத்தில் இவர் கரூரில் போய் பேசியிருக்காரு. அதே போல் அங்கே பேசிய முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இவர் பின்னணியில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு பெரிய படையை வந்து உங்கள் பின்னாடி வந்து இயங்க போகுது அப்படின்ற வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாரு. தாவேகா இன்னொரு அதிமுகவாக மாறுதல், அதிமுக இன்னொரு தாவேகாவா, இது எப்படி டிரான்சிஷன் ஆகுதுன்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது, எல்லாத்தையும் வந்து கட்சியில் நினைக்கிறது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, தாவேகா அதிமுகவை கபடீகரம் செய்கிறது, அது ஒன்றும் இல்லை. அது அதிமுக கரைந்து சங்கமமாகும் இடம் தாவேகா, அதுதான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா 2 அதிமுககள் தேவையில்லை, தாவேகா அந்த பணியை செய்வதாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பல பேரே அப்படி நினைக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரே சிக்கல் என்னென்னா, இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் வளர்த்தெடுத்த கட்சி, இந்த கட்சியிலிருந்து இப்போ நம்ம ஒரு புதிய தலைமையை நோக்கி போகிறோமே அப்படின்ற ஒரு எப்படி பிறந்த விட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறதுன்னு நினைக்கிற ஒரு பெண்ணுடைய மனநிலையை தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, வேறு அவர்களுக்கு அதிமுகவை விட வன்மமாக, தீவிரமாக, கடுமையாக திமுக எதிர்ப்பு அரசியலை தாவேகா கை கொண்டிருக்கிறது. அதுதானே எம்ஜிஆருடைய ஜெயலலிதா அம்மையாருடைய போக்கு, அதுதானே அவங்களுடைய கொள்கை. தீய சக்தின்னு சொன்னது எம்ஜிஆர் தானே, அதை மீண்டும் சொன்னது ஜெயலலிதா தானே. அதற்கப்புறம் அதை மீண்டும் இவ்வளவு பெருசாக ஒரு புகழ்படுத்தி அதை வந்து பிரபலப்படுத்தியது முதல்வர் விஜய் தானே. அதனால் அது இன்னொரு அதிமுகவாக உறுதியான ஒரு போதுமான அளவு கட்டமைப்பு இல்லாத ஒரு புதிய ஒரு இளம் ரத்தம் உள்ள ஒரு அதிமுகவாக உருவெடுத்திருப்பதாக சில பேர் நினைத்தால் அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஓகே சார். இப்போ திமுக எதிர்ப்பை இவ்வளோ தீவிரமாக முதலமைச்சர் முன்னெடுக்கிறாரு. ஆனால் இங்கே மத்தியில் ஆளக்கூடிய அரசை, பாஜக அரசை வந்து இவர் எந்த அளவுக்கு வந்து நேரடியாக வந்து விமர்சனம், அது மேலே விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டீலிமிட்டேஷன் சொல்லியிருந்தாரு. அது வந்து தமிழ்நாட்டில் ஒருபோதும் வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு அதோட கடந்து போயிட்டாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவிலிருந்து இப்போ வந்து தாவிகா பக்கம் போயிருக்கக்கூடிய இடதுசாரிகளாகட்டும், கூட்டணி கட்சிகளாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், இது எந்த அளவுக்கு வந்து அவங்க திமுக அளவுக்கு தாவேக்காவும் பிஜேபி எதிர்ப்பை வந்து கடுமையாக முன்னெடுக்கிறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆளுநர் வந்து ஆய்வு கூட்டம் நடத்துகிறாரு. மக்கள் குறைகளை வந்து நீங்கள் நேரடியாக வந்து மக்கள் பவனில் வந்து தெரிவிக்கலான்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஆளுநர் மாளிகை கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு அமைச்சர் மட்டும் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு ஃபார்முலா. அதை தாண்டி இது அப்படியே இந்த செய்தி கடந்து போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல திமுக இருந்தால் இது எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை வந்து எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது தாவேக்கா இங்கே ஊழலை ஒழிக்கிறாங்க, லஞ்சத்தை தவிர்க்கிறாங்கன்றதை தாண்டி இங்கே கொள்கை ரீதியிலையும் சரி, இங்கே மாநில சுயாட்சியை பாதுகாக்கிறதுலையும் சரி, எந்த அளவுக்கு ஒரு வலிமையான குரல் எழுப்புறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஸோ அது வந்து தாவேக்கா நிறைவேற்றுறாங்களான்ற ஒரு கண்ணோட்டமும் இருக்குல்ல சார். இல்லை, ஏப்ரஹாம் லிங்கன் சொன்னார், எனக்கு கொள்கை என்பது என்னுடைய மக்களுடைய, இந்த நாட்டினுடைய நலன், அது மட்டும்தான் என்னுடைய கொள்கை, மற்றபடி தனியாக வேறு எந்த கொள்கையும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார். நான் நினைக்கிறேன் நம்முடைய முதல்வர் கூட அந்த மாதிரி தான் நினைப்பாருன்னு தோணுது. அப்படித்தான் எம்ஜிஆரும் இயங்கினார். தினசரி ஒரு மோதல் போக்க நீங்கள் மத்திய அரசோட, இப்போ நீங்கள் ஆளுநர் அப்படி சொன்னார், அதுக்கு அவங்க வந்து அதை ஒரு அமைச்சர் சொன்னார், வேறு என்ன பண்ணியிருக்கலாம்? முதல்வர் பேசணுமா? பேசினா அது பெருசாகும். அதை வந்து அதிகப்படுத்தக்கூடாது. அதை இந்த ஆளுநர் தொடர்ந்து இங்கே இருப்பாரான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. அவருக்கு 2 மாநிலங்களை பார்க்கறது சிரமம், இங்கே வேறு ஒரு நிரந்தரமாக ஒருத்தரை போடுங்கன்னு அவர் சொன்னதா தகவல்கள் கசியுது. அவரோட இனத்துக்கு போய் சண்டை மல்லு கட்டிகிட்டு இருக்கணும். அதனால் அது கடந்து போவது தான் வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். 1953 பெரியார் பிள்ளையார் சிலை உடைப்பை நடத்தும் பொழுது ராஜாஜி அதை கடந்து போனார். அவரை கைது பண்ணலை. அவருடைய ஆதரவாளர்களை, சிலை உடைப்பு போராட்டம் நடத்தியவர்களை அவர் கைது செய்யவில்லை. அதனால் அணுகுமுறைகள் பலது. இதில் வந்து கொள்கையை நம்ம தீர்மானிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் நினைக்கிறேன் மறுவரை, தொகுதி மறுவரை, அந்த மாதிரி இடங்களில் இந்த அரசனுடைய தீவிரத்தன்மை வெளிப்படும்னு எனக்கு வெளிப்படும். ஏன்னா அதுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த இடத்துக்கு போனால் அவர்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தினசரி எதுக்கு மோதல் போக்க வச்சுக்கணும்? அப்படி வச்சுக்கிட்ட ஒரு அரசு என்ன ஆச்சுன்றது பார்த்தாங்க. அதுக்கடுத்து இவங்க வந்திருக்காங்க. அந்த போக்கு அப்போ சரியில்லைன்றது தெரியுது. அந்த போக்கு பயன் தராதுன்னு தெரியுது. அப்போ அதே பாதையில் insanity is doing the same thing again and again and expecting different results. ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு ஆனால் முடிவுகள் மட்டும் வேறு மாதிரி வரணும்னு நினைக்கிறது வந்து பைத்தியக்காரத்தனன்ட்டு ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது. அதனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே எதிர்க்கணுமோ அங்கே எதிர்ப்பாங்க. இப்போது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காலும், இன்னொரு புறம் வந்து தேர்தல் வாக்குறுதிகள்னு தாவேக்கா அரசு கொடுத்தது. இப்போது பட்ஜெட் வரப்போகுது. தாவேக்கா அரசு இதை எப்படி சமாளிக்க போகிறான்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை ஒரு பக்கம் இருக்குது, கடன் சுமை அதிகம் இருக்குது. இதை ஒட்டி தாவேக்கா அரசு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், ஸோ அதையும் வந்து எப்படி தாவேக்கா அரசு, அதில் எப்படி நிதி பற்றாக்குறை வரப்போகுது, அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ற மாதிரி நெடும் கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா வரக்கூடிய காலங்கள் இடைத்தேர்தல்களை சந்திக்க போகிறோம். அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ அதற்குள்ள தாவேக்கா அரசு இந்த ஆட்சி காலத்தில் மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு சில காரியங்களை வந்து முன்னெடுக்கணும். ஆனால் அது தாவேக்கா ஒழுங்காக நிறைவேற்றாங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா ஒரு புதிய அமைச்சரவை, இதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க அப்பப்போ. ஸோ இதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அவர்கள் இந்த பக்கமும் பார்க்கணும், அந்த பக்கமும் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு தவிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது விஜய் அவர்கள் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இதை கட்டி இழுத்துட்டு போக முடியுமா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க கடந்த காலங்களில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போதும் ஒரு சிரமத்துக்கெல்லாம் உள்ளாகி தான் வந்து அதை கடந்து போனாங்க. ஸோ விஜய் அவர்கள் அதை டேக்கிள் பண்ணிடுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார்? ஸோ அது பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுடைய ஆதரவு அவருக்கு நிறையா இருக்குது. நிதிச்சுமை நிறையா இருக்குது. நிதி பற்றாக்குறை, நிதிச்சுமை, வாக்குறுதிகள் வந்து வானத்தை வெள்ளா வளைக்கிறோன்ட்டு ஒரு வாக்குறுதியை தந்திருக்காங்க. அதனால் அதெல்லாம் நாளாகும். அதனால தான் அவர் 2-3 தடவை அவகாசம் வேணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவர் பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பண்ணுவார். இந்த இடைநிலை வரவு செலவு திட்டத்தை நம்ம பார்த்த பிறகு தான், நிதிநிலை அறிக்கையை பார்த்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் திருப்பி பேசுவோம். எனக்கு என்னமோ இந்த இடைத்தேர்தல்களை எண்ணி
இந்த நிதிநிலை அறிக்கை, இடைக்கால நிதிநிலை அறிக்கை வரும்னு தான் நான் நினைக்கிறேன். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.